வணக்கம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து தமிழகத்தை உயர்த்துவதற்கான ஒரு வீடியோ. சில பேர் பிடிக்கலாம், சில பேர் பிடிக்காம போகலாம். ஆனால் வந்து நம்ம உங்களுக்காகவும் ஒரு குடும்பத்துக்காகவும் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சிக்காக பேசப்படுற விஷயம். இன்றைக்கி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது வந்து நம்ம டைட்டில் பார்த்துருப்பீங்க, டாஸ்மாக் போட்டிருப்பேன். ஏதாவது எந்த கட்சி வந்தால் டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஈவன் குடிக்கிறவங்களே சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நிறைய செலவு பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. அப்புறம் அந்த குடிக்கிறவங்களோட ஃபேமிலி இருக்கும் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு யாராவது மூடுங்க, ஏன்னா விதைவுகள் ஜாஸ்தி ஆகிறாங்க தமிழ்நாட்டில், இதெல்லாம் பேசிட்டு இருக்கணும் நம்ம. அதாவது யார் வந்தால் இதை மூடுவாங்கன்னு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல கேட்டுருங்க. 2016 தேர்தல் வருது, அதில் வந்து 3 கட்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க. அதில் ஒரு கட்சி சொல்கிறாங்க, நாங்கள் வந்தால் எங்களோட முதல் கையெழுத்தே வந்து இந்த டாஸ்மாக் மூடுறதான் சொல்கிறாரு. சொல்கிற கட்சி யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். அவர் தான் சிஎம் கேண்டிடேட். என்ன நடந்து தெரியுங்களா? அந்த கட்சியை தோக்கடிச்சிட்டாங்க, மக்கள் ஓட்டு போடல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து டெபாசிட்டே எடுக்கிறார். இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஆட்சி அமைத்தால் படிப்படியாக மூடுவோம்னு சொல்கிறாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க மக்கள்? அவர்களை எதிர்கட்சி ஆக்கிட்டாங்க. அவர்கள் வந்து மொத்த டெபாசிட், அதாவது நிறைய சப்போர்ட் பண்ணாமல் அவர்களை குறைந்த சப்போர்ட் பண்ணி அவங்களை எதிர்கட்சி ஆக்கிட்டாங்க. ஆனால் அப்போ வந்து ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அவர் என்ன மனம் சொன்னாங்க, நாங்கள் நேரத்தை குறைப்போம், அதாவது அந்த கடை வியாபாரம் நேரத்தை குறைப்போம் சொன்னவங்க ஆளுங்கட்சி, படிப்படியாக மூடுறேன்னு சொன்னவங்க எதிர்கட்சி, முதல் கையெழுத்தே மொத்தம் மூடிடும்னு சொன்னவர் வந்து டெபாசிட்டே இல்லை. இது மேலே என்ன தெரியுதுன்னா, இந்த டாஸ்மாகை மூடுவது எந்த கட்சிகள் கையிலையும் இல்லை, மக்கள் கையில் தான் இருக்குது. என்னைக்கு மக்கள் டிசைட் பண்ணுறாங்களோ, இது வேணான்னு டிசைட் பண்ணுறாங்களோ, அப்போ தான் இது மூடப்படும், பொருளாதாரம் உயரும். இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, கேரளா வர 1ஆம் தேதி என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில், அதாவது ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களே எங்கள் ஸ்டேட்டில் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பெரிய வளர்ச்சி இல்லை. அப்போ தமிழகமும் வளர்ச்சி அடைய முடியும். ஏன் வளர்ச்சி அடையாமல் இருக்குன்னா இதுதான் காரணம். அப்போ இதை யார் மாற்றணும்னா, அந்த குடிக்கிற ஒருத்தர் யோசிக்கணும், என்னோட உழைப்பு, என்னோட பணம், என்னோட மக்களுக்கும், என்னோட மனைவி மக்களுக்கும், என்னோட அப்பா அம்மாவுக்கும் என்னோட உடல் ஆரோக்கியம் செயலோடப்படணும், அதுக்காக போடுறாங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்க ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், அது பார்த்தீங்கன்னா 24,000 கோடின்னு சொல்லி இபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு மீட்டிங்கில். நான் அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, 10 ரூபா பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அப்போ அதோட சரக்கோட விலை மேபி அந்த பாட்டிலோட 150, 160, 260 இருக்கு. அப்போ எத்தனாயிரம் கோடி வந்து அவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அரசாங்கத்துக்கு நேரடியாக வருமானம் வந்ததா, இல்லை அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க யார் யார், அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணவங்களுக்கு எவ்வளோ பணம் போகுதுன்றது ஆராய்ச்சி பண்ணால் தலையை சுத்தம் ஒருவருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 10 ரூபா இருந்தாலும் சரி, இந்த 180 ரூபா இருந்தாலும் சரி, 200 ரூபா இருந்தாலும் சரி, அப்போ நம்மளா பார்த்து மக்களாய் பார்த்து திருந்தினால் மட்டும்தான் இந்த டாஸ்மாகை ஒழிக்க முடியும். எந்த கட்சியும் வந்து நான் க்ளோஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ண கட்சியை டெபாசிட் எல்லாம் காலி பண்ணிட்டோம். அதாவது தோக்கடிக்கல அந்த கட்சியை. டெபாசிட் சிஎம் கேண்டிடேட் டெபாசிட் இல்லை, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு டெபாசிட் இல்லை. நான் எந்த கட்சியை சார்ந்தோம் கிடையாது. நான் இப்போ வந்து ஒரு கட்சிக்கு சார்பாக பேசிட்டு இருக்கேன், அதை பற்றி இங்கே பேச வர இது கட்சி பேச வேண்டிய விஷயம் கிடையாது. இது வந்து தமிழ்நாடு சமுதாயத்துக்கான பேச வர விஷயம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீங்களா நிறுத்தினா மட்டும்தான் இந்த டாஸ்மார்க் ஒழியும், உங்களோட பொருளாதாரம் உயரும். நான் நிறைய பேர் பார்க்குறேன், நான் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கிறவன் எல்லாமே தன்னோட உழைப்பு ஃபுல்லாக டாஸ்மாகில் போகுது. இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள், யாருக்கா பயனுள்ளதாக வேணும். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.